மிகவும் முக்கியம். என்ன எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி டக்குன்னு விட எடுக்க பாருங்க. 12வது கேள்வி கவனிங்க. பின்வருவற்றுள் எது மின்புல கோடுகள் பற்றி உண்மையானது அன்று. சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் பாசிபிள் 3 கேள்விகள் வந்து ரைட்டா. 3 கேள்விகள் மின்புலங்கள் காந்த புலங்கள் ஒப்பீடு, மின்புலங்களை பத்தி தனி கேள்வி, காந்த புலங்களை பத்தின கேள்வின்னு சொல்லி 3 கேள்விகள் வந்து இதே மாதிரி கேள்வி ரைட்டா. ஈவன் இதே மாதிரி ஆன்சர் கூட அந்த கேள்விக்கு இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கு ரைட். சரி, புலக்கோடுகள் நேரேற்றங்களில் தொடங்கி மறையேற்றங்களில் முடிவடைகின்றன. இந்த இடத்துல உங்களுக்கு உண்மையானதன்று என்றா பொய் என்று சொல்லி உங்களோட பேச்சு நாடிகள் ஈக்குவலுங்க. பொய் என்ன எதிர்பார்க்கிறோம்? பொய். அப்ப பொய்ய தண்டு தான் கேட்கிறாங்க. அப்ப 4 உண்மை இருக்கு ரைட்டா. சோ இதுல நேரத்திலிருந்து மறையேற்றங்களில் முடிவடைகின்றன இல்ல, நேரத்துல நீங்க முடிவிலேயே நோக்கியும் போகலாம் ரைட்டா. அது கொஞ்சம் 60-40 மாதிரி ரைட்டா, சரியானது ரைட். ஒரு தனியேற்றம் இருந்தால், ஒரு தனி நேரேற்றம் இருந்தால் புலக்கோடுகள் முடிவிலியில் முடிகின்றன. நேரேற்றம் இருந்தா புலக்கோடுகள் முடிவிலியை நோக்கி போகும். இது சாதாரணமா நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் ரைட்டா. இதே மறையேற்றம் இருந்தா முடிவிலியிலிருந்து ஏற்ற கோடுகள் உள்நோக்கி வரும். சரி, 2 புலக்கோடுகள் ஒருபோதும் ஒன்றை ஒன்று இடைவெட்டி செல்ல முடியாது. இது ரூல்ஸ் ரைட்டா. இது ஒரு எப்படி சொல்றது விஷயம் தெரிஞ்சிருந்தா விட போடுற வழிதான். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. பாடத்தை கோத்ரூ பண்ணக்குள்ளே நீங்க நிறைய இடத்த கீறி பழகிருப்பீங்க ரைட்டா. சரியா. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கொண்டு செய்ய வேண்டியதான். நிலைமின் புலக்கோடுகள் மூடிய தளங்களை உருவாக்குகின்றன. இதற்கு முன்னுக்கு வந்ததான பாசிபிள்களை செய்யற நேரத்துல காந்த புலங்களுக்கான விசேட இயல்பு, மின்புலங்களுக்கு இல்லாத காந்த புலங்களுக்கான விசேட இயல்புன்னு சொல்லி அடிச்சு கதைச்ச விஷயமே மூடிய தளங்களை உண்டாக்குதலாம். அது காந்த புலத்தாலாம் முடியும் இல்லையா. அவர்தான் பொய் என்றது விளங்குது. அது நிலை மின்புலத்துக்கு காய்ச்சிருக்காங்க ரைட். நிலை மின்புலத்தின் கோலத்தை வகை குறிக்க பயன்படுத்தப்படுகின்ற புலக்கோடுகள் கற்பனை கோடுகளாம் ரைட்டா. எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு திணிவு, இந்த போர்டு ஒரு திணிவு, நானும் திணிவு, அந்த போர்டும் திணிவு. எனக்கு அந்த போர்டுக்கும் இடையிலேயே ஈர்ப்பு புல விசை ஒன்று இருக்கு. அந்த விசை வந்து என்ன கண்ணுக்கு தெரியுதா? அப்படி அம்புக்குறி ஒன்று தெரியுதா எனக்கும் அதுக்கும் இடையில? அதெல்லாம் கற்பனையாக நாம யோசிக்கிற விஷயம் தான், நம்ம குறிச்சு காட்டுறதுக்காக யோசிக்கிற விஷயமே தவிர புலக்கோடுகள் கண்ணுக்கு புலப்படக்கூடிய விஷயம் கிடையாது. என்ன ரைட்டா. அப்ப சரி. அப்ப இவர் சரி 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 ஆகவே சரி சரி என்றதால் அவ்வளவு தட்டுப்பட்டு போவாங்க. 4வது விஷயம் பொய்ன்னு சொல்லி வரும். அப்பட்டமான பொய். ஏன்னு சொன்னா காந்த புலத்துக்கான விசடமான இயல்புதான் மூடிய தளங்களை உண்டாக்குதல் என்று நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ரைட்.